ஏ ரத்னம் நில்லு. என்னங்க, ஏதாவது டீ காஃபி வேணுமா? சீக்கிரமா சொல்லுங்க, 1008 வேலை இருக்கு. இன்னைக்கு தீபாவளியில எல்லாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் தலைக்கு எண்ணெயை வச்சு குளிக்கணும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரே பரபரப்பா இருக்க போல. ஆமா, உங்களுக்கு என்ன வேலை? காலையில பேப்பரை விரிச்சு வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. நானும் அப்படி உட்காந்துருந்தேன்னா அவ்வளவுதான். அப்புறம் எப்படி தீபாவளி கொண்டாடுறது? சரி சரி. இங்க பாருங்க, போய் தலையில எண்ணெய் வச்சு நீங்க குளிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் நீங்க தான் தலையில எண்ணெய் வைக்கணும். கையிலுக்கு மட்டும் தலையில ரொம்ப எண்ணெய் வைக்காதீங்க. சரி ரத்னம். மாசம் நின்றுகிட்டே இருக்கேன், நான் போய் வேலையை பாக்குறேன். உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. எதா இருந்தாலும் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்குவோம். ஏ ரத்னம், வேலை இருக்குங்க, அப்புறம் வரேன். இவளை பாரு, சின்ன பிள்ளையாட்ட இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. செம்பா இன்னும் கொரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருப்பா. என்ன பண்றது? என்ன மாமா, என் பேச்சை எடுத்த மாதிரி இருந்துச்சு. என்ன செம்பா, அதுங்காட்டியும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். சாமி கிட்ட வைக்கிறது இல்லையா? ட்ரெஸ்ஸை போய் சாமி கிட்ட வைக்கணுமா? ஆமா செம்பா, ட்ரெஸ்ஸை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு பொட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எடுத்து போடணும். நீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டீங்களோ? அப்படிதான் மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷன் என் மாமியாரெல்லாம் சொன்னது இதுதான். என்னது? தீபாவளி டே வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி முன்னாடி நின்று சாமி கும்பிடணும்னு. விளங்கிடும். என்ன மாமா? இல்ல ஒண்ணும் இல்ல செம்பா. என்ன செம்பா, அதுங்காட்டி ட்ரெஸ் போட்டுட்ட? அததான் ரத்னம் நானும் கேட்டேன். அதுக்கு ஒரு கதையே சொல்றான் உன் தங்கச்சி. ஆமாக்கா, நாங்கள் தீபாவளி வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குவோங்க்கா. அதுக்கப்புறம் சாமி முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெடி வெடிப்போம். அப்படி தான் எங்கள் வீட்டுக்கார சைடில் தான் செய்வாங்க. அச்சச்சோ, அப்போ நீ ஒரு வேலையும் பார்க்க முடியாதோ? இல்லைக்கா, வேணா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, பண்ணுறேன். ஆனால் என் ட்ரெஸ்ஸை அழுக்காகாத மாதிரி வேலை சொல்லுங்க. இல்லை செம்பா, பரவாயில்ல, நீ அமைதியாக உட்காரு, நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். சரிக்கா. வேலை செய்யறத தடுக்கிறதுக்கு இப்படி ஒரு சாக்கு. செம்பா, நீ பயங்கரமா வருவப்போ. மாமா. என்னம்மா? இப்ப ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. இல்ல, சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் உன்னை போய் சொல்லுவேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் பூஜை அறையில அமைதியா உட்காரு. சரிங்க மாமா. இப்பதான் தெரியுது இவ புருஷன் ஏன் இப்படி இருந்தான்னு. மணி எம்புட்டு ஆகுது. தீபாவளிக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும்னு எத்தனை வாட்டி சொன்னேன் அவள்கிட்ட. என்ன நினைப்புல போய் படப்பால தெரியல. இன்னும் ஆளை காணோம். ஏதாவது ஒரு நாள் மட்டும் சீக்கிரம் எந்திரிச்சுட்டு வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறதுக்கு சொல்லி தரவா வேணும். அவங்க ஆத்தா மாதிரியே வந்திருக்கா. நான் எல்லா சமையலும் பண்ணிட்டேன். குழம்பு கொதிக்குது. அடுப்புல இருந்து இறக்கவே போறேன். இன்னமேட்டு அவ வந்தா என்ன, வரலன்னா என்ன, எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டா. வரா ஏதாவது பேசட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. பண்டிகை நாள் அதுவுமே பாக்குறேன். அத்தை, தீபாவளி வாழ்த்துக்கள். ஆமா, தீபாவளிக்கு ஒரு வேலை மண்ணும் பண்ணல, சும்மா ஆடி அசைஞ்சுக்கிட்டு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றியாக்கும். இல்லத்த, நீங்க தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேட்டா எந்திரிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்லத்த, வரேன், உங்களால முடியாது அப்படி இப்படி நீ தான் எந்திரிச்சு வரணும். இதெல்லாம உங்க அம்மா உனக்கு சொல்லி தரல? உனக்கா புரிஞ்சுக்க தெரியாதா? இல்லத்த, நீங்க வேணான்னு சொல்லவும் சரி எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அத்தை. அப்ப நான் தான் பிரச்சனை பண்றேனா? நீங்க ரொம்ப நல்ல பிள்ளை, அப்படித்தானே? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. இப்பதானே உன் வாயால வந்துச்சு பிரச்சனை வேணான்னு இருக்கேன்னு. அப்புறம் மாத்தி பேசுற. அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எந்த அர்த்தத்துல சொல்லுவியோ மாட்டியோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு வேலை நடக்கணும். சொல்லுங்க அத்தை, என்ன வேலை நடக்கணும் சொல்லுங்க, செய்யறேன். ஆமா, பூரா வேலையும் பார்த்து முடிச்சிட்டேன். இப்ப வந்துட்டு என்ன வேலை சொல்லுங்கண்ணா. வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல, மினுக்கிட்டு வந்துட்டாப்ப. நகரு. அப்படியே இந்த சட்டையை இறக்கி ஓரமா வை. அந்த வேலையாவது அம்மனி பாப்பீங்களா? அத்தை, நான் பாக்குறேன் அத்தை. அப்படியே இவ பாத்தி கிழிச்சிட்டாலும் இன்னும் சாமிக்கு படைக்கணும், சாமிக்கு பலகாரம்லாம் எடுத்து வைக்கணும், ட்ரெஸ்ல பொட்டு வைக்கணும், இம்புட்டு வேலை இருக்கு. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். கல்யாணம் பண்ணா மருமக கூட மாட ஒத்தாசையா இருப்பான்னு பார்த்தா உனக்கும் வேலை நானும் செய்ய வேண்டியதா இருக்கு. அத்தை, நான் வந்து பண்றேன். நீ ஒழுங்கா தலை குளிச்சியா இல்லையா? அத்தை, நான் தலை தான் குளிச்சேன். தலை குளிக்காமலாம் சாமி ரூமுக்கு வரவே கூடாது. நீ ஒழுங்கா குளிச்ச மாதிரியே தெரியலையே, தலையில எண்ணெய் வச்ச மாதிரி இருக்கு. பண்டிகை அதுமா தலை குளிக்கிற பழக்கம்லாம் இல்லையா? அத்தை, நான் தலையெல்லாம் குளிச்சுட்டு காய வச்சுட்டு தான் வந்திருக்கேன். என் முடி இப்படிதான் இருக்கும். என்ன கன்றாவியோ. நீ ஒன்றும் பூஜை சாமான்லாம் ஒன்றும் தொட வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். இம்புட்டு வேலை செஞ்ச எனக்கு அதை செய்ய தெரியாதா? அப்புறம் சீக்கிரமா கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்குலாம் போயிடாத. காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்துவிட்டுட்டா அதுக்கப்புறம் மத்தியானமா கிளம்பி போங்க. சரிங்க அத்தை. அம்மா வீட்டுக்கு போனோமா, தலையை காட்டினோமா, வந்தோமான்னு இருக்கணும். அங்கேயே டேரா போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா பாரு.
ஆ சரிங்க அத்தை. நகரு, நான்லாம் குளிச்சு சுத்தமாக இருக்கேன், நீ வந்து என்னை தொட்டுறத. ஏன் அத்தை இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க தான் சொன்னாங்க நைட்டு ஒன்றும் நீ வர தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன்னு. இப்போ காலையில் இப்படி வந்தா இதுக்கும் திட்டுறாங்க. இவங்களுக்கு என்னதான் ஆச்சு? வர வர அத்தையோட நடவடிக்கை சரியே இல்லை. அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னை பண்ணவே விட மாட்டுறாங்க. அத்தை மாமா கிட்ட போய் நான் ஒன்றுமே செய்யலை, வேலையே செய்யலை, சும்மா தான் உட்காந்துருந்து ஏற்றி வேற விடுறாங்க. வேலை செய்ய போனாலும் தடுக்கிறாங்க. அத்தை ஏன் இப்படி பண்ணுறாங்க? எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. இது அம்மா கிட்டே சொல்ல முடியாது. ஒரு தீபாவளி வாழ்த்து தானே சொன்னேன், அதுக்கு ஏன் அத்தைக்கு இம்புட்டு கோவம் வருது? நான் என்ன அம்புட்டு பெரிய தப்பு பண்ணேன்? கையல் விஷயத்த மாமா கிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன், அது ஒரு குத்தமா? மாமாவும் அதை பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் அத்தை அதை நினச்சி என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. நானும் நல்ல பிள்ளையாட்ட அமைதியாக இருக்கலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் முடியலையே. எனக்கு அழுகையாக வருது. அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாது, மாமா கிட்டேயும் சொல்ல முடியாது. எது பண்ணாலும் குத்த கண்டுபிடிச்சா நான் என்னதான் பண்ணணும்? கையில் ஒழுங்கா வைக்க வேண்டாமா? நீ அழகா தெரியணும்ல, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா நில்லு. சோ, நீங்க சொன்னாவே கேட்க மாட்டீங்க. அப்புறம் நம்ம கொண்டாடுற தலை தீபாவளி, அதுவும் நம்ம பாப்பாவோட. அப்படின்னா நீ அழகா இருக்கணும்ல. இதோ முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்பதான் நீட்டா இருக்கு. கையல், அடுத்த வருஷம் நம்ம குட்டி பாப்பாவோட தீபாவளி கொண்டாடுவோம்ல? ஆமாங்க. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஏன்? எனக்காக நீ வந்திருக்க, அடுத்து ஒரு குட்டி பாப்பாவையும் கொடுக்க போற. அப்படின்னா இந்த வருஷம் ஸ்பெஷல் தானே? ஆமா மாமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப சாமி கும்பிட 2 பேரும் வாங்க. கயல், உனக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. நான் எடுத்ததாச்சே, அப்புறம் எப்படி சூப்பரா இல்லாம இருக்கும்? நீ எடுத்ததா? ஆமா. அப்ப நான் எடுத்த புடவையை கட்டலையா கயல் நீ? இல்லத்த, மாமா அவர் எடுத்த புடவையை கட்ட சொன்னாரு, அதனாலதான் ஆசையா கேட்டாரா, அதான் இதை எடுத்து கட்டிட்டேன். உங்களுக்கு கார்த்திகைக்கு கட்டட்டுமா? இவன் எடுத்த புடவையா? ஆனா நல்லாவே இல்லையே. என்னம்மா, இதுக்கு முன்னாடி நல்லா இருக்குன்னு இப்ப நான் எடுத்ததுன்னு நல்லா இல்லங்கிறியா? நானே கயலோட மனசு கோணக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அவனாவது இந்த மாதிரி ட்ரெஸ் எடுப்பானாடா? உனக்கு என்னம்மா தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. கையலுக்கு நான் எடுத்த புடவை தான் நல்லா இருக்கும். என்ன பண்றது, உன் டேஸ்ட் அப்படி இருக்கு. சரி பரவாயில்ல. டேய், சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கையில பொறுமையா கார்ல கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் காமி. தலை தீபாவளி அவங்க வீட்டுல தான் கொண்டாடணும். ஓ அப்படியா? அப்ப தேன் இங்க வருவாளோ? ஆமாண்டா. அந்த மோதிரம் எனக்கு இல்ல நினைச்சேன். ஆமா, மோதிரம் போடுற அளவுக்கு உன் கையில இடம் இருந்தா தானே எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டு வச்சிருக்க. அது நான் என் மாப்பிளைக்கு எடுத்து வச்சிருக்கேன்டா. ஆமா, என் மாப்பிளைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு எத்தனை வாங்கி கொடுத்தாலும் பத்தாதுடா. சரிம்மா, கையில மாசம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காம நான் சாமி கும்பிட எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் சீக்கிரமா வந்து சாமி கும்பிடுங்க, சாப்பிடுங்க, அப்புறமா கிளம்பி போங்க. சரிங்க அத்தை. டேய், உன்னையும் தாண்டா, அப்புறம் உன்னைய தனியா கூப்பிடலன்னு வேற பஞ்சாயத்து வைப்ப. சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன் போ. எங்க அம்மாக்கு இருக்கிற கொழுப்பு பத்தியா? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னிச்சு, அதுக்கப்புறம் நான் எடுத்தேன்னு சொல்லவும் நல்லா அலங்குது பாரு. அட விடுங்க மாமா, நீங்க அத்தைய சொல்றதும் அத்தை உங்களை சொல்றதும் வழக்கம் தானே, இது என்ன புதுசா? நீ சொல்றதும் உண்மைதான். சரிடா, அப்ப போலாமா? எது? சரிடா வா. ஆமா, ஏன் மாமா உரிமையா கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. பின்ன என்ன? சரி வாடா போலாம். சரி போலாம். என்ன அப்பதா ரொம்ப நேரமா கீழே பாத்துக்கிட்டு இருக்க? அதே ஒண்ணு இல்லடி கண்ணு, உங்க அம்மா பலகாரத்தட்டெல்லாம் எங்க வச்சாலும் பார்த்தேன். இதோ அதான் என் சைடு இருக்கே, அதான் பார்த்துட்டேன். வேற எதுவும் வைக்க விட்டுட்டாளா அப்படி இப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பாத்தியா? என்னாச்சு அப்பதா? சாமிக்கு இலையே போடல பாரு. சாப்பாடு வைக்கணும்ல, உங்க அம்மா மறந்துட்டா. நான் இருந்தாதான் வேலையே நடக்கும். அடியே ராஜு. சொல்லுங்க அத்தை. இலை போடணும்ல சாமிக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. நீ நல்லா குளிச்சு நீட்டா வந்துட்ட போல. உங்க அப்பா எங்க குளிச்சுக்கிட்டு இருக்கானா? ஆமா அப்பத்தா, அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன அப்பத்தா அது? எதடி கேக்குற? இலையில பரிமாறி இருக்கியே, அததான் கேக்குறேன். இலையில பரிமாறி இருக்கிறது சைவ சாப்பாடு. அப்ப அசைவ சாப்பாடு கிடையாதா? எப்பவுமே தீபாவளிக்கு கறி குழம்பு கறி வறுவல் தானே வைப்பீங்க, இன்னைக்கு என்ன புதுசா சைவம் சமைச்சிருக்கீங்க? உனக்கே அசைவம் வேணும்? ஆமா, எனக்கு அதை சாப்பிட்டாதான் பிடிக்கும். நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தீபாவளிக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு. பார்த்தா சைவத்தை வச்சிருக்கீங்க. அடியே கீதா, நம்மளுக்கு ஒரு பங்காளி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு.
அதுபடி பார்த்தா நம்ம தீபாவளியே கொண்டாடக்கூடாது. ஏதோ உனக்காக தான் தீபாவளி கொண்டாடுறோம், அதனால தான் சைவ சாப்பாடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு அசைவ சாப்பாடு தான் வேணும், பிரியாணிலாம் வேணும். நானே என்னைக்காவது தான் வீட்டில் இருக்கேன், அப்பயும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் எங்கே போய் சாப்பிட்றது? சரி கீதா, அப்புறமா நான் அம்மா செஞ்சு தரேன் என்ன? ஆமாம், அப்படியே உன் மக பேச்சுக்கே போனீன்னா அவளுக்கு விட்டு கொடுக்குற குணமே வந்துடாது போல. இப்பதான் தெரியுது, இவ எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிக்கிறதுக்கு காரணமே நீ தான். கொஞ்சமாவது விட்டு கொடுக்கணும். நீயே இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ எப்படி திருந்துவா? இப்படிதான் கேப்பா ஒண்ணு ஒண்ணா. போற வீட்லயும் இந்த மாதிரி கேப்பாளா? அப்புறம் பாத்துக்க ராஜு, உன் பொண்ணுக்கு தான் கஷ்டமாயிடும். அடியே கீதா, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாம தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு பிரியாணி வேணும், ஆட்டுக்கால் சூப்பு வேணும் அப்படி இப்படின்னு கேட்டு அழுவக்கூடாது. போற வீட்லயும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன ஒரு வருஷம் தான் உன்னை நல்ல ஒரு பையனை பார்த்து புடிச்சு கொடுத்துட்டு நாங்க எங்க கடமையை முடிக்க வேணாம்? நீ பண்றதெல்லாம் பார்த்தா வம்பு எடுத்துட்டு சண்டை எடுத்துட்டுல வீட்டுக்கு வருவ போல. பாவம் புள்ள, பிரியாணி கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுறதுப்பா அந்த கிழவி. சரி, எனக்கு ஒன்றும் வேணாம், நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். போடி போ. போற வீட்டுல நல்ல முத்தி எடுப்பாங்க, அப்பதான் தெரிய போகுது. அப்போ வந்து சொல்லுவேன், அப்பதான் நீ சொல்றதா ரைட்டு, இந்த பாரு இப்படி பண்றாங்கன்னு. அப்ப வச்சுக்கிறேன்டி உன்னைய. அப்பா, இந்த கிழவிக்கிட்ட ஒன்று பேச முடியாது போல. ஏதாவது ஒன்று கேட்டால் அதுக்கு வண்டையா கதை சொல்லுது. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் கிட்ட கேட்கணும், தீபாவளிக்கு நீங்கள் நான்வெஜ் செய்வீங்களா சாப்பிடுவீங்களா என்ன ஏதுன்னு கேட்கணும். மணி வேற ஆகிக்கிட்டே இருக்கு. அர்ஜுன் கிஃப்ட் அனுப்பி விடுறேன்னு சொன்னாரு. என்ன கிஃப்டா இருக்கும்? பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. எப்போ வரும்னு தெரியலையே. மேடம் போஸ்ட். அர்ஜுன் அனுப்பின கிஃப்ட் தான் வந்துருச்சு போல. என்ன ஏதுன்னு வெளியில போய் பார்ப்போம். மேடம் போஸ்ட். ஆ உங்க பேரு கீதா தானே? ஆமா. உங்க பேர்ல தான் போஸ்ட் வந்திருக்கு. ஓ தேங்க்யூ. எங்க இருந்து வந்திருக்கு? என்னடா அவ கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறா. அவன் என்னடானா போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு மட்டும் வந்துரு மச்சான்னா, இவ எங்க இருந்து வந்திருக்கு, யாரு பேரு அப்படி இப்படின்னு கேட்கறா. ஹலோ, உங்களை தான். மேம், அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு டெலிவரி அட்ரஸ் கொடுத்துருக்கு. நீங்க தானே கீதா, அப்ப நீங்க தான் வாங்கிக்கணும். சரி கொடுங்க. இந்தாங்க மேம். ஓகே மேம், என் வேலை முடிஞ்சிச்சு, நான் அப்பா கிளம்புறேன். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா எங்கன்னு தான் தெரியல. அவரையே கேட்டுருவான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். நீங்க எந்த ஊரு? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, உங்களை அடிக்கடி பார்த்த மாதிரி தெரியுது, அதனாலதான் கேட்டேன். மேடம், உங்கள்கிட்ட gift கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தாச்சு. நீங்க எதுக்கு என்னைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே மேடம், நான் வரேன். எங்கன்னு நினைப்பே வரமாட்டேங்குதே. சரி, அது அப்புறமா பார்ப்போம். gift வந்துருச்சு, என்ன ஏதுங்கிறத பிரிச்சு பார்க்கணும். gift ரொம்ப பெருசா இருக்கே, என்னவா இருக்கும்? கீதா. அப்பா. என்னம்மா gift ரொம்ப பெருசா இருக்கு, யார் கொடுத்தது? அப்பா, இது இது வந்து ஆபீஸ்ல கொடுத்ததுப்பா. என்ன, ஆபீஸ்ல கொடுத்ததா? ஆமாப்பா. புதுசா இப்ப இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆமாப்பா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா பண்டிகை அதுமா ஏதாவது gift அனுப்பி விடுவாங்க. ஓ அப்படியா? எங்க ஆபீஸ்லலாம் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சரி சரி, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கா? ஆமாப்பா. சரிம்மா, அதை ஓரமா வச்சிரு, அப்புறமா என்ன ஏதுன்னு பாப்போம். சரிப்பா. சரி வா, சாமி கும்பிடலாம். இதோ வரேன்ப்பா. அப்பாடா, அப்பா கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். நல்ல வேலை தப்பிச்சோம்ப்பா. மாட்டிருந்தோம் அவ்வளவுதான், சங்குதான். இந்தா வருதே கிளவி. என்னடி கையில வச்சுக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, gift. என்னது கிஃப்டா? கிஃப்ட்னு எப்படி பல்லு இழுக்கிது பாரு இந்த கிளவி. யாருக்கு, எனக்கா? ஆமா, உனக்கு ஆபீஸ்ல இருந்து தராங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததா? ஆமா. ஆபீஸ்ல இதெல்லாம் கொடுக்குறாங்களா? ஆபீஸ்ல எல்லாம் தருவாங்க. நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்ப நீ எந்த ஆபீஸுக்கு போன இதெல்லாம் கேள்விப்படுறதுக்கு? ஆபீஸ்ல எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? அட ஆமா அப்பதா. இப்ப எதுக்கு நீ நோண்டி நோண்டி கேக்குற? இல்ல, இதெல்லாம் புதுசா இருக்கே. போன வருஷம் தான் இந்த மாதிரி வந்ததா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். போன வருஷம் வேலை கம்மியா இருந்துச்சு, இந்த வருஷம் ஹெவியா வேலை பார்த்து எனக்கு gift வந்திருக்கு. அது பொறுக்கலையா உனக்கு? ஓ அப்படியா? அப்பா கிட்ட இப்பதான் சொன்னேன் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்குன்னு. அப்பா சரின்னு சொல்லிட்டாரு. அவனே சரின்னு சொல்லிட்டானா? அப்ப சரி சரி. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு நகர அப்பத்தா. ஏண்டி, ஆபீஸ்ல கொடுத்த gift இத்தா பெருசுக்கு இருக்கு? அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி தான் gift கொடுப்பாங்க. நான் நிறைய வேலை பார்த்தேன், அதனால பெரிய gift கொடுத்துருக்காங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்கோ எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப நான் போலாமா? இருந்தாலும் உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கே, அடே அப்பா. என்ன பண்றது, உன்னோட ரத்தம்ல அப்படிதான் இருக்கும். என்னமோ சரியில்லை. போன் வந்தா குசு குசுன்னு இங்கிலீஷ்லயே பேசுறா. நம்ம இங்கிலீஷ் கத்திருந்தோம்னா இந்நேரம் என்ன ஏதுன்னு பூந்து விளையாடி இருக்கலாம்.
இவ ஏதோ ஏமாத்துற மாதிரியே தெரியுது. gift இப்படியே பெருசு இருக்கு, ஆபீஸ்ல கொடுத்தாங்களாம். யார்கிட்ட கதை விடுறா? இதை ஒழுங்கா என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். இல்லைன்னு வையே திருதுப்புன்னு நாளைக்கே ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாவ.